Good evening, my dear students. In the previous class, we discussed about the total debtors account as well as bills receivable account. So, by the total debtors account, we can able to find out the credit sales, and from the credit sales, we add up to the cash sales, and we can able to get the total sales. See, now today we are going to see the total creditors account and bills payable account. From this total creditors account, you can able to find out the missing figure of credit purchases. The missing figure of credit purchases can be find out by doing this total creditors account. So see in the format in the screen, you can able to see that in the screen the total creditors account format is given. In this total creditors account format, the opening balance of the total creditors is being first given, total creditors account, and that the opening balance. Here in the total creditors account, in the credit side, you may see that opening balance by balance brought down. In the bracket, it is denoted as opening balance. Why it is in the opening balance is in the credit side? You just think of the journal. When we make a credit purchase, the entry will be purchase account at R to creditors account. Purchase account at R to creditors account. So this opening balance is entered in the credit side of the creditors account. Also, it is a liability. All liabilities will show credit balances, right? So in that view, the opening balance is written in the credit side. Then next, after making the purchases for credit, we have to repay the amount for the purchase amount to the creditors. கடனீந்தோருக்கு நாம் கடன் கொள்முதல் செய்த பிறகு அதற்குரிய பணத்தை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உள்ள நாம் திரும்ப செலுத்த வேண்டும். கிரெடிட்டார்ஸ்க்கு we have to repay the amount within the stipulated period. ஸோ நம்ம ரீபே பண்ணும்போது என்ன ஜேர்னல் போடுவோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் at R டு கேஷ் அப்படி சொல்லி போடுவோம். ஸோ அதை தான் இங்கே டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனாக இருக்குது பாருங்கள். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் ப்ராக்கெட்டில் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், அதுதான் பெய்டுன்னு போடுறது. அடுத்தது, சம்டைம் we may pay the amount by way of check. ஒரு வங்கி காசோலை மூலமாக இதை நம்ம பே பண்ணுவோம். அப்போ அந்த என்ட்ரி எப்படி இருக்கும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் at R டு பேங்க். ஸோ அதை தான் அங்கே ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேங்க் அப்படின்னா என்ன? த அமௌண்ட் இஸ் பீயிங் பெய்ட் பை வே ஆஃப் அ செக். அடுத்தது நெக்ஸ்ட், மூணாவது மெத்தட் ஆஃப் பேமெண்ட். இங்கே இந்த பேமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கிரெடிட்டார்ஸு அவங்க நம்மளை நம்பணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு நம்ம மேலே ஒரு பில் ட்ரா பண்ணுவாங்க. அந்த பில்லை நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுக்கணும். 40 நாளில் அல்லது 60 நாளில், மேக்ஸிமம் டு த 90 days ஐ வில் ரீபே த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் பில்ஸ் பேபிள் அப்படின்னு சொல்கிறோம். பில்ஸ் பேபிள். அப்போ இந்த பில்ஸ் பேபிளை நம்ம கிரெடிட்டார்ஸ் கொடுக்கும் பொழுது உள்ள ஜேர்னல் என்ன அப்படி சிந்திச்சு பார்த்தோன்னா, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள். அப்போ இந்த மூணாவது டிரான்சாக்ஷன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பில்ஸ் பேபிள் வென் த பில்ஸ் அக்செப்டட். கிரெடிட்டார்ஸ் எழுதுகிறாங்க நம்ம மேலே, நீங்கள் எனக்கு இவ்வளோ கடன் தரணும், 60,000 ரூபா தரணும், 30 நாள் டைம் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில் எழுதுகிறாங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது, நம்ம இந்த அமௌண்ட்டு எய்தர் பை வே ஆஃப் கேஷ் பேமெண்ட் ஆர் பேங்க் பேமெண்ட், இந்த பேமெண்ட் நம்ம கொடுக்கும்போது கிரெடிட்டார்ஸ் வில் கிவ் a certain percentage of discount.
அதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம். நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டில் ஒரு சின்ன போர்ஷன், ஒரு பெர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடைக்குது. அது நமக்கு வந்து லாபம். ஸோ அப்போ அதை வந்து கிரெடிட் கொடுத்துருவோம். அந்த ஜேர்னல் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மேபி 1 லேக்னு வச்சுக்குவோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் 1 லேக் டெபிட் டு கேஷ் 95,000 கேஷ் கொடுத்துட்றோம். டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 95,000 டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் 5,000. அப்போ அது நமக்கு ஒரு கெயின். அந்த கெயினை வந்து நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் பண்ணிடுறோம். இப்போது அதை வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் அப்படின்னு சொல்லி அதை வந்து 4வது டிரான்சாக்ஷனாக இங்கே வந்து நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது எப்படி சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரியே இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சம் ப்ராடக்ட்ஸ் மே பி டேமேஜ்டு குட்ஸ் ஆர் அதர்வைஸ் நாட் டு த எக்ஸ்பெக்டட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அஸ். நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரத்தில் இல்லை. அப்போ அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ த ஜேர்னல் வில் பி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் அது வந்து டு பேலன்ஸ் கேரி டவுன் அது கொடுத்துரும். க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துரும். ஸோ கிரெடிட் சைடில் பார்த்தோம், முதலாவது ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸுங்கிறது ஒரு லைபிலிட்டி. ஸோ அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் டு த பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ். அடுத்தது பர்ச்சேசஸ். இதுதான் நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிப்போம். பேலன்சிங் ஃபிகராக நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ். அப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இந்த கிரெடிட் பர்ச்சேசஸ் இடம்பெறும். பட் அந்த அமௌண்ட்டு நமக்கு தெரியாது. அதை நம்ம வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு 80% we have to identify these credit purchases by preparing this total creditors account. அதை பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. நம்ம செக் இஷ்யூ பண்ணியிருப்போம் கிரெடிட்டார்ஸுக்கு. செக் இஷ்யூ பண்ணும்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அப்படி போட்டிருப்போம். அந்த செக்கில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நம்மால் அமௌண்ட் பே பண்ண முடியலை, அது டிஸானர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேங்க் அதான் டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செக் டிஸானர்ட், செக் டிஸானர்ட். இந்த சேம் வே பில்ஸ் பேபிள் நாம் ஏற்கனவே ஆல்ரெடி அக்செப்டட் 40 டேஸில் அமௌண்ட் வில் பி பெய்ட் அப்படின்னு சொல்லி. பட் அந்த 40 டேஸில் we are failed to settle the amount. இப்போ அந்த பில்ஸும் டிஸானர் ஆகுது. ஸோ அதுக்கும் ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி. பில்ஸ் பேபிளும் டிஸானர் ஆச்சுன்னா நமக்கு ரிவர்ஸ் என்ட்ரி போட்டுருணும். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இடம்பெறுது. இங்கே டெபிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணி அந்த அமௌண்ட்டை கிரெடிட் சைடில் எழுதி அப்புறம் கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் எல்லாம் அந்த டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து வேல்யூவிலேருந்து லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பை கிரெடிட் பர்ச்சேசஸ். அது பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதி காட்டிடணும். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்லையும் சரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்லையும் சரி எந்த அமௌண்ட்டை நீ வந்து பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிக்கிறியோ அதை ப்ராக்கெட்டில் யூ ஹவ் டு டினோட் இட். அதை நீங்கள் கண்டிப்பாக பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லி ப்ராக்கெட்டில் எழுதி காட்டணும். ரைட். இப்போ இது குறித்ததான ஒரு இல்லஸ்ட்ரேஷனை, ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷனை கீழே பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 14 உங்கள் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 14 இருக்குது. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த கிரெடிட் பர்ச்சேசஸ். கிரெடிட் பர்ச்சேசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கிரெடிட்டார் as on 1st April 2018 நாங்கள் சொல்லிடுறோம். கிரெடிட்டார்ஸ் as on 1st April 2018 50,000
ரூபா இருக்குது கிரெடிட்டார்ஸுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். இதை வாசித்த உடனே நீ உடனே இதை திங்க் பண்ணி பார்க்கணும். கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி. ஸோ அது என்ன கேட்கும், கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ₹50,000 should be on the credit side of total creditors account, so that you have to enter it into the credit side of total creditors account by way of by balance brought down 50,000. கீழே பாரு கொடுத்துருப்பான், by balance brought down 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நீ பார்த்துக்கலாம். சரிண்ணா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்னன்னு பாரு. ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் 6,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். வெளித்திருப்பம். பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே வருது. உள்ளே வந்த ப்ராடக்ட்டு ஏதோ டேமேஜஸ் அல்லது நமக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னா அதை நம்ம திரும்ப வெளியே அனுப்புகிறோம் மீண்டும் அந்த சப்ளையருக்கு. அப்போ அது நம்மளை விட்டு வெளியே போயிடுது. அதுதான் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அல்லது ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை அவங்க உபயோகிப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 6,000. ஸோ ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட் அப்படிங்கிறது நம்மளை விட்டு வெளியே போகுது, அது கிரெடிட்டு. ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் debtor to returns outward. அப்போது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் 6,000 இடம் வரும். நீங்கள் பார்க்குறீங்க. ரைட். கம் டு த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 1,60,000. இந்த சம பாருங்கள். சமல கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 1,60,000. Now you think of the journal for this transaction. Cash paid to creditors. To whom the cash is paid? To the creditors. So debit the receiver. Our creditors account debit to cash. That's journal. So that you have to debit the creditors account by giving credit to the cash. About the total creditors account la debit side la to cash paid bracket la 1,60,000 கொடுத்துருக்காங்க. To cash paid 1,60,000. And the last creditors on 31st March 2019 70,000. creditors உடைய இறுதி இருப்பு, கடனீந்தோர்களின் இறுதி இருப்பு. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் எழுதணும். ஸோ இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு எழுதிட்டு 70,000 போட்டுடுறோம். டெபிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணிக்கிறோம். 1,60,000 + 6,000 + 70,000 இட் கம்ஸ் டு 2,36,000. தீஸ் 2,36,000 அப்படியே இங்கே ரைட் சைடில் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருக்குது 50,000. ஸோ 2,36,000ல் 50,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 1,86,000 as credit purchases. இதை நம்ம மிஸ்ஸிங் ஃபிகராக நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால தான் ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதி காட்டியிருக்காங்க பார். பேலன்சிங் ஃபிகர். சரிண்ணா? ரைட். இப்போது எதை தொடர்புடைய கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத தொடர்புடைய அடுத்த ஒரு அக்கௌண்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். எப்படி டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை தொடர்புடையது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸோட தொடர்புடையது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அப்போ இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டை பார்க்கலாம் இப்போ. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் இதுவும் ஒரு லைபிலிட்டி. இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு லைபிலிட்டி. இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் நாம் டெபிட் சைட் முதலாவது இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் முதலாவது டெபிட் சைட் பண்ணிக்கிறோம். இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டில் இங்கே நம்ம பார்க்குறோம்
முதலாவது இது ஒரு liability. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ண அந்த கிரெடிட்டார்ஸுக்கு நாம் அக்செப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பில். ஸோ இதனுடைய என்ட்ரி ஜேர்னல் எப்படி இருக்கும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள். அப்போ இது ஒரு liability, கிரெடிட் சைடில் பேலன்ஸ் காட்டும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்கும்? பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down. இதுதான் முதலாவது. அடுத்தது இந்த பில்ஸ் பேபிள் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது? நம்ம வந்து முதலாவது கிரெடிட் பர்ச்சேசஸ் பண்ணிடுறோம். அந்த கிரெடிட் பர்ச்சேசஸுக்கு நம்ம வந்து எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு போர்ஷன் அமௌண்ட்டை குறிப்பிட்ட டேட்டில் நம்ம வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ஸ் அவங்க எழுதுறதை நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ முதலாவது கிரெடிட் பர்ச்சேசஸ் ஏற்படும் பொழுது ஜேர்னல் எப்படி இருக்கும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போது அந்த கிரெடிட்டாருக்கு நம்ம பில்ஸ் அக்செப்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். அப்போது பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கிரெடிட்டார்ஸ் இங்கே செகண்ட் டிரான்சாக்ஷனாக இருக்குது பார்க்குறீங்க. சரிண்ணா? அடுத்தது நம்ம பில்ஸ் அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டோம். டியூ டேட் வந்துருச்சு. ஒரு பர்டிகுலர் டேட்டில் டியூ டேட்டில் அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறோம். ஸோ பேமெண்ட் கொடுக்கும்போது பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். பணமாக கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம் அல்லது த்ரூ பேங்க் மூலமாக செட்டில் பண்ணிடுறோம். அப்போது பில்ஸ் பேபிள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அமௌண்ட் பெய்டு டு பில்ஸ் பேபிள் ஆர் அதர்வைஸ் பில்ஸ் பேபிள் செட்டில்டு, அதை வந்து செட்டில் பண்ணுறோம். அப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் ஆர் பேங்க் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனாக இருக்குது. அடுத்தது சம்டைம் இந்த பில் வந்து நம்ம எழுதி கொடுத்துட்டோம். அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த டியூ டேட்டில் we are not in a position to settle the amount. So automatically the bills payable will be dishonored. அப்போ டிஸானர் ஆனால் என்ன என்ட்ரி போடணும்? ஸோ அங்கே பாரு, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஏற்கனவே நம்ம போட்டதுக்கு உள்ள ரிவர்ஸ் என்ட்ரி. இப்போ க்ளோசிங் பேலன்ஸு அது வந்து டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரிட் ஆகும். இப்போ இங்கேயும் பாரு, முதல்ல வந்து இந்த டெபிட் சைடை டோட்டல் பண்ணிக்கணும். பண்ணி இதை வந்து கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிட்டு இங்கே இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸை லெஸ் பண்ணிட்டா இந்த வருஷம் நம்ம எவ்வளோ பில்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் திஸ் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ வந்து பில்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே வந்து என்ன செய்வாங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகராக கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இப்போது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 15 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே from the following particulars calculate total purchases. மொத்த கொள்முதல் total purchases. The total purchases எப்படி கண்டுபிடிக்கலாம்? We have an equation. Total purchases is equal to cash purchase plus credit purchase. அப்போ நமக்கு credit purchase தெரியணும். credit purchase தெரியணும்னா நம்ம total creditors account போடணும். இந்த creditors account போடுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அங்கே பில்ஸ் பேபிள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போகலாம். ஸோ இங்கே பாரு, இந்த சம்மை சண்டி கிரெடிட்டார்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2017 1st April 2017 சண்டி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா மொத்த கடனீந்தோர் ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா 75,000 75,000. ஸோ இது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் டு பேலன்ஸ் brought down அப்படின்னு இடம்பெறும், பார்த்துக்கலாம். அடுத்தது பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April 2017. ஏற்கனவே பில்ஸ் பேயபிளும் இங்கே வந்து டிரான்சாக்ஷனில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்லையும் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இங்கே வந்து அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 60,000. ஸோ இப்போ சைமல்டேனியஸாக கீழே நம்ம 2 அக்கௌண்ட்டையுமே பார்த்துட்டு வரலாம். முதலாவது என்ன பார்த்தோம்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பாருங்கள். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் டு பேலன்ஸ் brought down 75,000. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இது ஒரு லைபிலிட்டிங்கிறதுனால அதை கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought down 75,000 கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில். அது மாதிரி இந்த சம்மில் நம்ம ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம்? பில்ஸ் பேயபிள் 1st April
60,000. அப்போ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் எடுத்துக்க. பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் பர்டிகுலர்ஸ் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் brought down 60,000. அடுத்து பாரு, அமௌண்ட் பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தில் கொஞ்சம் கேஷாக கொடுத்துட்றோம். அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் ஆஸ் கேஷ் 3,70,000. அப்போது கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற இந்த லெட்ஜருக்கு வரணும். கிரெடிட்டார்ஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸில் அமௌண்ட் பே பண்ணிடுறோம். எப்படி இருக்கும் ஜேர்னல்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். அப்போ கேஷ் பெய்டு 3,70,000 இங்கே இருக்குது முதலாவது ஜேர்னல். 3,70,000 கிரெடிட்டார்ஸில். அடுத்தது 4வது டிரான்சாக்ஷனுக்கு வரோம். அமௌண்ட் பெய்டு ஃபார் பில்ஸ் பேபிள். நம்ம பில்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம்ல ஆல்ரெடி, அதுக்கு இப்போ அமௌண்ட் பே பண்ணுறோம். ஸோ அந்த பில்ஸு அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிடுறோம். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டு கேஷ் 1 lakh. பில்ஸ் பேபிளில் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 1 lakh இங்கே வந்துடும். அடுத்தது பாரு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் இருக்கும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ரி கிரெடிட்டார்ஸ். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அமௌண்ட் எவ்வளவு? 15,000. 15,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணு, ரிட்டர்ன் ஆகிட்டு. ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். அப்போது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 15,000. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 15,000. அடுத்தது பாரு, இங்கே கேஷ் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்கான். இது இந்த 2 லெட்ஜருக்குள்ளே வராது. அப்போ எதுக்காக கொடுத்துருக்குறான்? கேஷ் பர்ச்சேசஸ் 3,20,000. நம்ம கடைசியாக ஒரு ஈக்குவேஷன் போடுவோம். டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த கேஷ் பர்ச்சேஸை அதோட டோட்டல் பண்ணிக்கலாம். அதை அப்போ பார்த்துக்கலாம். தென் கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2018 க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கான் 50,000 கிரெடிட்டார்ஸ். அப்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம 2வது லெட்ஜர் இருக்கும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 50,000. பேலன்ஸ் கேரி டவுன் 50,000. அதே மாதிரி பில்ஸ் பேபிள்லையும் பில்ஸ் பேபிள் ஆன் 31st March 2018 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000. அப்போது பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 80,000. இப்போது இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை முதல்ல டோட்டல் பண்ணிக்க. இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை முதல்ல டோட்டல் பண்ணால் டெபிட் சைடில் 1,80,000. அதை கிரெடிட் சைடில் எழுதிக்கணும். மேலே ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000 இருக்குது. அப்போ 1,20,000 அப்படிங்கிறது இங்கே பிரிண்டிங்கில் சரியாக தெரியல. 1,20,000 அப்படிங்கிறது சன்ரி கிரெடிட்டார்ஸ். அதில் என்னது? அதுதான் இந்த வருஷம் நம்ம பில் அக்செப்ட் பண்ணியிருக்கிறது. அதுதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சன்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம அக்செப்ட் பண்ணி கொடுத்த பில்ஸ் பேபிள். ஸோ பில்ஸ் பேபிள் அக்செப்டட் திஸ் இயர் அல்ல டூரிங் திஸ் இயர் பேலன்சிங் ஃபிகர். இந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே வந்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். பாரு, டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் டு பில்ஸ் பேபிள் 1,20,000. இது எப்படி வருது? இந்த வருஷம் 1,20,000க்கு கிரெடிட்டார்ஸுக்கு நாம் புதுசாக பில்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஜேர்னல் அப்போ எப்படி போடுவோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் 1,20,000. எப்படி இந்த அமௌண்ட் வந்துச்சு? இது வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டை பேலன்சிங் பண்ணதுனால கிடைச்ச மிஸ்ஸிங் ஃபிகர். மிஸ்ஸிங் ஃபிகர் கால்குலேட்டட் இன் த லெட்ஜர் ஆஃப் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். அதை தான் நம்ம இங்கே வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து அதை வந்து பில்ஸ் பேபிள் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்துடுறோம். அப்புறம் இதை வந்து டெபிட் சைடை டோட்டல் பண்ணுறோம் 5,55,000. இந்த 5,55,000 அப்படியே இங்கே வந்து கிரெடிட் சைடுக்கு எழுதிடுறோம். எழுதிட்டா இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகர் ஆட்டு கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 4,80,000 கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ ஆல்ரெடி சம்மில் என்ன கொடுத்துருக்கான்? கேஷ் பர்ச்சேசஸும் கொடுத்துருக்கான். கேஷ் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லி 3,20,000 கொடுத்துருக்கான். நமக்கு என்ன கேட்டிருக்கான்?
calculate total purchases. அப்போ இந்த calculate total purchases is equal to cash sales plus credit sales. cash sales எவ்வளோ இருக்குது? 3,20,000. credit sales நம்ம எவ்வளோ மிஸ்ஸிங் ஃபிகராக கண்டுபிடிச்சிருக்கோம்? 4,80,000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் பர்ச்சேசஸ். கீழே பாரு, டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு cash purchases plus credit purchases. Cash purchases already given in the sum itself, 3,20,000, plus credit purchases we have calculated in the total creditors account, 4,80,000. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா 8 lakh. இதுதான் இப்போ டோட்டல் பர்ச்சேசஸ். ஸோ இதுக்கு வந்து 3 மார்க்ஸ் சம்மில் இந்த 2 லெட்ஜர் போட்டு 2 லெட்ஜரில் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ், ஃபஸ்ட்டு பில்ஸ் பேபிள் லெட்ஜர், அதில் மிஸ்ஸிங் ஃபிகர் பில்ஸ் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதை கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். பில்ஸ் பேபிள் அக்செப்ட் பண்ணது 1,20,000. அதுக்கப்புறம் இந்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் 4,80,000. கிரெடிட் பர்ச்சேசஸ் 4,80,000. அப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துடுறேன். டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு வந்துடும். இப்போது நாம் 4 மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயங்களை ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் இந்த கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து மீண்டும் உனக்கு வந்து ஒரு ஆர்டர் வைஸாக சொல்கிறோம். முதலாவது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இந்த ரெண்டையும் போட்டு நாம் வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த கிரெடிட் சேல்ஸோட கேஷ் சேல்ஸை ஆட் பண்ணிட்டோன்னா டோட்டல் சேல்ஸ் கிடச்சிடும். அது ஒரு பக்கம். அடுத்தது பர்ச்சேசஸ் சைடு. அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டும் போடுறோம். இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் பில்ஸ் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர் கிடைக்குது. அதை கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து எழுதுனதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டேலி பண்ணோம்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பர்ச்சேசஸ் கிடைக்கும். இப்போ சம்மில் வந்து டோட்டல் பர்ச்சேசஸ் கேட்டிருப்பான். அவனே வந்து கேஷ் பர்ச்சேசஸ் கொடுத்துருப்பான். ஸோ கேஷ் பர்ச்சேசஸ் கூட இந்த கிரெடிட் பர்ச்சேசஸை ஆட் பண்ணிக்கணும். அதான் இந்த ஈக்குவேஷன், நீ பார்க்குற ஈக்குவேஷன். இதை ஆட் பண்ணிட்டோன்னா டோட்டல் பர்ச்சேசஸ் கிடச்சிருது. அப்போது இந்த 4 விஷயங்கள் இங்கே வந்து நம்ம வந்து கிடைக்கும். அதாவது பில்ஸ் பேபிள் அப்படிங்கிறதுல பில்ஸ் அக்செப்டட் டூரிங் திஸ் இயர். அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பர்ச்சேசஸ் மேடு டூரிங் திஸ் இயர் 2 கிடச்சிரும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோமே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டூரிங் திஸ் இயர் அது கிடைக்கும். அதுபோக டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். அதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 4 மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 4 லெட்ஜர் பார்த்துருக்கோம். இந்த 4 லெட்ஜர்ஸையும் உள்ளடக்கிய எக்ஸசைசஸ், இந்த 4 லெட்ஜர்ஸையும் உள்ளடக்கிய எக்ஸசைசஸ், அதாவது 10லேருந்து 11வது எக்ஸசைஸ்லேருந்து உங்களுக்கு 16, 17வது எக்ஸசைஸ் வரைக்கும் இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து முதலாவது நீ வந்து 1 by 1 போடணும். இப்போ வந்து அந்த எக்ஸசைசஸ் பின்னால் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 11 உன்னுடைய புக்கில் 11 எடுத்து வச்சுக்கோ. உன்னுடைய புக்கில் எக்ஸசைஸ் 11 அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் 11 அண்டு 13, 12 எல்லாம் நீ வந்து அதை வந்து என்ன பண்ண போகிற, வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்காக நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஸோ எக்ஸசைஸ் 11 அதிலிருந்து உனக்கு வந்து 16, 17 வரைக்கும் இந்த 4 லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இருக்குது. இங்கே கவனி, எக்ஸசைஸ் 11 பேஜ் நம்பர் 42 இருக்குது. எக்ஸசைஸ் 11 பேஜ் நம்பர் 42 சரிண்ணா. பேஜ் நம்பர் 42 இன் இங்கிலீஷ் புக், எக்ஸசைஸ் 11. From the following details, find out total sales made during this year. பார், total sales made during this year. இங்கே பாரு என்ன கொடுத்துருக்கான். Debtors on 1st January 2018.
அப்போ அது வந்து ஓப்பனிங் டெட்டார்ஸ். அப்போ இது எங்கே இடம் வரும்? டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ட்ரூ பேலன்ஸ் brought down 1,30,000. அடுத்தது கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் டூரிங் த இயர். கேஷ் ரிசீவ்ட், அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட், அதான் ஜேர்னல். அப்போ எங்கே இடம் வரும்? டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் 4,20,000. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதுவும் அதே சைடு தான். புரியுதுனா? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட், அதான் ஜேர்னல். அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் அந்த ஜேர்னல்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு இதில் காட்டினேன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆகுது, விற்பனை சேல்ஸ் அப்படின்னா அது கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆனால் அது டெபிட். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் சேல்ஸ் ரிட்டர்ன் 35,000. தென் பேட் டெட்ஸ், வாராக்கடன். டோட்டல் டெட்டார்ஸ் நிறையா இருக்கிறாங்க லேக்ஸ் கணக்கில், அதில் கொஞ்சம் அமௌண்ட் உள்ள ஒரு ஆள் நமக்கு பணம் தரல, இனிமே we can't able to recover the amount from the particular client, அதுதான் பேட் டெட்ஸ் அப்படிங்கிறோம். அது ஒரு 15,000. ஸோ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பேட் டெட்ஸ். த டெட்டார்ஸ் அட் த க்ளோசிங் 2 lakhs. அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 2 lakhs எழுதிடுறோம். அப்புறம் கீழே கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கான், அது நம்ம இப்போ இங்கே லெட்ஜருக்குள்ளே கொண்டு வர தேவையில்லை. இப்போ டெட்டார்ஸ் லெட்ஜரை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? டேலி பண்ணுறோம். முதலாவது கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ணிக்க, டெபிட் சைடில் எடுத்து எழுதிக்க. ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கும், அதை லெஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸிங் ஃபிகர் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். அந்த கிரெடிட் சேல்ஸ் கூட இந்த கேஷ் சேல்ஸை ஆட் பண்ணிட்டேன்னா 4,60,000 கேஷ் சேல்ஸ் இருக்குது. அது கூட கிரெடிட் சேல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டையும் சேர்த்து நீ ஆட் பண்ணிட்டேன்னா டோட்டல் சேல்ஸ் உனக்கு வந்து கிடைக்குது. இது வந்து எக்ஸசைஸ் 11. எக்ஸசைஸ் 13 பாரு. எக்ஸசைஸ் 13 இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இல்லை ஒரு சம் பாரு. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் த டோட்டல் சேல்ஸ். எக்ஸசைஸ் 13. இங்கே நம்ம 2 லெட்ஜர் போட வேண்டியிருக்கு. இங்கே பில்ஸ் ரிசீவபிளும் இருக்குது, டோட்டல் டெட்டார்ஸும் இருக்குது. அப்போ நீ சைமல்டேனியஸாக ஒரு அக்கௌண்டன்சி நோட்டில் டபுள் பேஜ் எடுத்துக்கிட்டு நியூ ஃப்ரெஷ் பேஜஸில் ஃபஸ்ட்டில் வந்து மேலே வந்து டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அது போட்டுக்கலாம். டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டுக்கணும். அடுத்தது வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கணும். 2 போர்ஷனாக வந்து நீ வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டு ஒரே டைம்லையே இந்த டிரான்சாக்ஷனை வாஸ்து அப்படி எழுதிட்டே இருக்கலாம். பாரு, முதலாவது பாரு பர்டிகுலர்ஸில் லெஃப்ட் சைடில் டெட்டார்ஸ் ஆன் 1st April 2018 2,50,000. இது என்னது? ஓப்பனிங் டெட்டார்ஸ். ஓப்பனிங் டெட்டார்ஸ் என்னது? டெட்டார்ஸுங்கிறது ஒரு அசட். அப்போ டெபிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துரு. டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பேலன்ஸ் brought down 2,50,000. அடுத்த லைனை பாரு, பில்ஸ் ரிசீவபிள். அப்போ மேலே உள்ள பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்துரு. 2 அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்க. ஸோ மேலே உள்ள அக்கௌண்ட்டில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000 டெபிட் சைடில். அடுத்தது கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். சேனல் எப்படி இருக்கும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கேஷ் ரிசீவ்ட் 7,25,000. அடுத்தது 4th ஐட்டம்ஸ் பாரு. கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 1,60,000. பில்ஸ் நம்ம முதல்ல வந்து எழுதி அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்கோம் டெட்டார்ஸ்க்கு. அவன் இப்போ பணம் நமக்கு தரான். அப்போது டெட்டார்ஸ் வந்து பில்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் பில்ஸுக்காக. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். எவ்வாறு? டோட்டல் பில்ஸ் ரிசீவபிளில் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் 1,60,000 தானா. அடுத்தது இந்த பேடட்ஸ் வாராக்கடன் அமௌண்ட் வந்து 30,000. இது எங்கே இடம் வரும்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பேடட்ஸ் 30,000. ஏன்? இது நமக்கு வந்து ஒரு லாஸ். ஸோ இந்த லாஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டெட்டார்ஸ் டோட்டல் வேல்யூவிலேருந்து இதை வந்து கழிச்சிடுறோம். அப்போது இதுக்கு வந்து பேடட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் கொடுத்துட்றோம். ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேடட்ஸ் 30,000 வந்துடுது. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர். பில்ஸு ரிசீவ் பண்ணுறத டிஸானர் ஆகிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 15,000. பில்ஸ் ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவோம்?
bills receivable account debtor to debtors account போட்டிருப்போம். டிஸானர் ஆகிடுனா debtors account debtor to bills receivable. அப்போ bills receivable credit சைடில் by debtors ப்ராக்கெட்டில் bills dishonored போட்டு அமௌண்ட் வந்து 15,000 எழுதணும். அப்புறம் ரிட்டர்ன்ஸ் இன்வேர்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன்ஸ் இன்வேர்ட் அப்படிங்கிறது என்ன, நாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம், இந்த சேல்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சில ப்ராடக்ட்டு நமக்கு வந்து என்ன செய்யுது, திரும்ப வந்துடுச்சு. அதான் ரிட்டர்ன் இன்வேர்ட். அந்த ரிட்டர்ன் இன்வேர்ட் அப்படிங்கிறது மறுபெயர் வந்து சேல்ஸ் இன்வேர்ட், சேல்ஸ் ரிட்டர்ன். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ் 50,000. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st மார்ச் க்ளோசிங் டேட்டில் பேலன்ஸ் இருக்குது. பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ போட்டிருக்காங்க, 90,000. ஸோ வந்து 90,000 பில்ஸ் ரிசீவபிள் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் 90,000 போட்டுருவாங்க. அடுத்தது பாரு, சாரி டெட்டார்ஸில் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2,40,000. அப்போது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,40,000 போட்டு. இப்போது இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் நீ இதே மாதிரி ஒரே டைம்லேயே நீ வந்து பேலன்சிங் பண்ணிக்கலாம். முதலாவது டோட்டல் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணிக்க. அதில் வந்து உனக்கு பில்ஸ் ரிசீவபிள் டூரிங் திஸ் இயர் கிடைக்கும். அடுத்தது இப்போ நீ வந்து அதை வந்து பார்க்குற பாரு, இந்த டோட்டல்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல இந்த கிரெடிட் சைடை முதல்ல பேலன்ஸ் பண்ணிவிட்டு டெபிட் சைடில் எடுத்து எழுதி, டெபிட் சைடில் இந்த வருஷத்தில் உனக்கு வந்து எவ்வளவு பில்ஸ் வருது அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க. அது வந்து 2,05,000 உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நீ வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கொண்டு சரிண்ணா. ஸோ இதை வந்து அந்த ஃபார்மேட்டை நீ வந்து 13வது எக்ஸசைஸை செய்யும்போது 13வது இல்லஸ்ட்ரேஷனை நீ வந்து பக்கத்தில் வச்சிடும். ஸோ 13வது இல்லஸ்ட்ரேஷனை பக்கத்தில் வச்சு இந்த 13வது எக்ஸசைஸை நீ செய்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, புக் ஆன்சர் வரல உனக்கு அப்படின்னா, அதுக்கப்புறமா நீ வந்து இந்த உன்னுடைய ஆன்சரில் உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் செய்த ஆன்சர் பேஜை நீ ஃபோட்டோ காப்பி பண்ணி அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். ஸோ இந்த சம் அல்லது இந்த பாடம் முடிஞ்ச உடனேயே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீ வந்து எக்ஸசைஸ் 10, எக்ஸசைஸ் 11 அண்ட் எக்ஸசைஸ் 13 சரிண்ணா. எக்ஸசைஸ் 10, 11, 13 10, 11, 13 3 கணக்குகளும் இந்த பாடம் முடிஞ்ச உடனேயே நீ என்ன செய்யணும், நோட் எடுத்து அந்த கரஸ்பாண்டிங் இல்லஸ்ட்ரேஷனை பார்த்து நீ வந்து ஈஸியாக செய்யலாம். நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ 10, 11, 13 3 கணக்குகளையும் நீ ஹோம் ஒர்க்காக வீட்டில் செய்யணும். உனக்கு எந்த சம்மில் வந்து உனக்கு புக் ஆன்சர் வரல, உனக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கோ அந்த சம்மை நீ செய்து பார்த்துருக்கணும். உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இருந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும், என்னுடைய பர்சனல் நம்பருக்கு அனுப்பணும். ஸோ அப்போ தான் நீ ட்ரை பண்ணி உனக்கு தெரியலை அல்லது உனக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சால் அதை வந்து நான் வந்து உனக்கு பர்சனல் நம்பருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி காமனாக ஒவ்வொருத்தருக்கும் உள்ள வரக்கூடிய சந்தேகங்களெல்லாம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தால் நெக்ஸ்ட்டு போர்ஷனுக்கு நம்ம போக முடியாது. பட் யூ ஹாவ் டு ட்ரை யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு டூ த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் 10, 11 and 13 in your accounts notebook. If you have find any practical difficulty on the particular problem, then you take a photocopy of the particular problem that you have done it in your accounts note and send it to me, my WhatsApp number. நீ செய்யாமல் அப்படியே மூடி வச்சிட்டேன்னா நீ வந்து சம்ஸ் படிச்சுக்கவே முடியாது. ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இந்த 2 கிளாஸில் இந்த 4 லெட்ஜர் படிச்சிருக்கிறோம். இனிமேல் வர்ற கிளாஸில் இந்த 1 by 1 இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் 10, 11, 13 இந்த 3 இப்போ நான் வந்து உங்களுக்கு
எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த மூணையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ஹோமில் வச்சு அக்கௌண்டன்சி நோட்டில் ப்ராப்பராக செய்து அதில் புக் ஆன்சர் உனக்கு வந்து வந்துடுச்சுன்னா ஓகே, அதை நீ எனக்கு அனுப்ப தேவையில்லை. உனக்கு வந்து புக் ஆன்சர் வரல, தப்பாக வருது, அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே உன்னால் கடந்து போக முடியல அப்படின்னா அந்த ஏரியாவை நீ வந்து ஃபோட்டோ எடுத்து என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனை நீ வந்து என்ன செய்யணும், என்கிட்ட இருந்து கேட்டு. ரைட், ஓகே, see you.